வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. சென்னை பெருநகர மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் மாநகராட்சி ஆணையரும் தேர்தல் அலுவலருமான குமரகுருபரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் அதிமுக சார்பில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், ஒரு தொகுதியில் இருந்து வேறொரு தொகுதிக்கு சென்றவர்களுக்கு வாக்கு உரிமை மறுக்கப்படக்கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்ததாக தெரிவித்தார். ஷிஃப்டட் ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா மாநிலத்தை விட்டு எங்கேயோ போயிடுவாங்க, இன்னொன்று தொகுதியை விட்டு மாறிடுவாங்க, இன்னொன்று தொகுதிக்குள்ளவே இந்த தெருவில் அந்த தெருவு போவாங்க. ஸோ அவங்க பார்த்தா இந்த வாக்குரிமையை பொதுவாக அவங்களுக்கு மறுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களெல்லாம் அந்த 40% அந்த படிவங்களில் முழுமையாக அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். அது ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லைனா பிஎல்ஓ மூலமாக லெட்டர் கொடுக்குறது, இது மாதிரி இந்த மெத்தடாலஜி நீங்கள் அரைவ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம்.